பெண்ணியம் என்கிற பேர்ல கண்ணியம் கிடைக்கிற படம். முதல்ல பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு என்று பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆணும் பெண்ணும் சமம்னு சொன்னாங்க. ஆமாம், பெண்களும் முன்னேற வேண்டும், சரிதான். இப்ப ஸ்கூல் படிக்கும் போதே எவன் கூட வேணா போகலாம். பெத்தவங்க அதை கண்டுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரே வரியில் தெருநாய் போல வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லுங்களேன். இதுதான் உங்கள் நாகரிகமா? அயல்நாட்டு கலாச்சாரத்தை எங்கள் பெண்கள் மீது ஏண்டா திணிக்கிறீங்க? நாகரிகம் இல்லாத ஜென்மங்களா? எங்கே செல்லும் இந்த பாதை? தமிழ் சினிமாவில் ஒரு பாடல் இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப இருக்கிற தமிழ் சினிமா எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. ஒரு பக்கம் ரத்தம் தெறிக்கும் வன்முறை காட்சிகளை கொண்ட படங்கள், இன்னொரு பக்கம் ஜாதி ரீதியான பிரிவுகளை தூண்டும் படங்கள் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. இது இல்லாம ஆபாசமான குப்பை படங்கள் தனி ரகம். இப்ப பெண்ணியம் பேசும் என்கிற பேர்ல பள்ளி மாணவர்களை சீரழிக்கிற விதமா பேட் கேர்ள் படம் உருவாகி இருக்கு. அதோட டீசர் வெளியாகி தான் பல சர்ச்சைகளை கிளப்பி இருக்கு. இந்த படத்தோட வண்டவாளம் டீசர் தண்டவாளம் ஏறிடுச்சு. பிராமண குடும்பம், அந்த குடும்பத்துல பள்ளி படிப்பு படிக்கிற பொண்ணு. அவ ஸ்கூல்ல லீடரா இருக்கிறத விட பாய் ஃப்ரெண்ட் தான் மாஸ்ன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம பார்ட்டிக்கு போறது, தண்ணி அடிக்கிறது, வச்சுக்கிறதுன்னு சகலத்தையும் செய்றா. அவ குரூப்ல இருக்கிற இன்னொரு பொண்ணு எல்லா ஆண்களையும் கொலை பண்ணணும்னு சொல்றா. அதுக்கு இன்னொருத்தி எல்லா ஆண்களையும் வச்சுக்கணும்னு சொல்றா. என் இஷ்டப்படி தான் இருப்பேன். வீட்டில் பெத்தவங்க கண்டிச்சா நீ எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றியோ அதை தான் நான் செய்வேன். என்னை தடுக்க நினைச்சா நான் அந்த பையனோட ஓடி போயிடுவேன்னு, தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டுற காட்சிகளும் டீசர்ல இருக்கு. எப்படி தாய் தந்தையை மிரட்டி காரியம் சாதிக்கணும்னு படம் எடுத்திருக்கிறாங்க. படத்தை தயாரிச்சது இயக்குனர் வெற்றிமாறன். படத்துல அந்த பெண் தேவைக்காக எதையும் செய்யலாம் என்ற ரீதியில் படம் இருக்கு. படத்தின் நாயகியை பிராமண பொண்ணா காட்டியிருக்கிறது. டீசர்ல கதாநாயகி பிராமண பெண்ணின் பேச்சு வழக்கில் பேசுறது. அது மட்டும் இல்லாம அங்கங்க அதற்கான சில குறியீடுகள் இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. வன்மத்தின் உச்சம். உங்க ஜாதியை தரம் தாழ்த்தி காண்பிக்கிற மாதிரி படம் எடுத்தலோ இல்லை, மட்டப்படுத்தி பேசுற மாதிரி கதாபாத்திரங்கள் வச்சாலும் எவ்வளவு கொதிக்கிறீங்க. ரத்தம், சூடேறுதல், நாடி நரம்பு எல்லாம் துடிக்கின்றன. அதுதானே அவங்களுக்கும் இருக்கும். எந்த பிரிவினரையும் தரம் தாழ்த்தி தரக்குறைவாக அடையாளப்படுத்துறதுக்கான உரிமையை உங்களுக்கு யாரு கொடுத்தா? உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்டினியா? நீங்க எந்த சாதி மதம் வேணாலும் இருங்க, பெரியாரிஸ்ட் யாரா வேணாலும் இருங்க. ஆனா தனி மனித ஒழுக்கம் மட்டும்தான் நல்ல சமூகத்தை உருவாக்கும். என்கிறத மனசுல வச்சுக்கோங்க. பெண்ணியம் பேசும் என்கிற பேர்ல நீங்க எடுத்து வச்சிருக்கிற இந்த கன்றாவிதான் சமுதாய புரட்சி. இதுல இன்னொரு கொடுமையான விஷயம், இந்த படத்தை இயக்கி இருக்கிறது வர்ஷா பரத்வாஜ் என்கிற ஒரு பெண் இயக்குனர். இந்த படத்தோட டீசர் வெளியீட்டு விழாவில் அவங்க பேசும்போது பெண் என்றால் பூ, பத்தினி தெய்வம், தாய்னு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதையெல்லாம் தூக்கி சுமக்க வேணாம்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் கைத்தட்டி ஆரவாரம் பண்றாங்க. பெண் பிள்ளைகள் நல்லா படிச்சு திறமைசாலி வரணும்னு அந்த படத்துல காட்டல. கட்டுப்பாடுகளை உடைச்சிட்டு எப்படி வேணா வாழ்ந்துட்டு அதுதான் சுதந்திரம்னு காட்ட வருது. 2 நிமிஷம் டீசர்லயே இவ்வளோ கன்றாவி விஷயங்கள் இருக்குன்னா அப்ப மொத்த படத்துலையும் இன்னும் என்னென்ன கேவலத்தெல்லாம் சொல்ல வச்சிருக்காங்கன்னு தெரியல. வெற்றிமாறன் அவர்களே, உங்கள் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளை பள்ளியில் படிக்கும் போது எவன் கூட வேணா போ, இரவு எத்தனை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லை, எவன் கூட நானும் சுத்தி திரிந்து விட்டு வா, என் கூட நான் இழுத்துட்டு போ, ஓடிப்போ, எவன் கூட நான் படு என்று சொல்வீர்களா? இதுதான் உங்கள் புரட்சியா? பெண்ணியம் பேசணும் என்கிற பேர்ல ஏன் இந்த மாதிரி படத்தை எல்லாம் எடுக்கிறீங்க? நீங்க எல்லாம் பெண்ணியம் பேசலன்னு யார் ஒப்பாரி வச்சா? படிப்பு தான் உன்னை காப்பாத்தும், நல்லா படி, முன்னுக்கு வான்னு சொன்ன வெற்றிமாறன் இன்னைக்கு பணம் புகழ் வந்ததும் சமூகத்துல இப்படி ஒரு கேவலமான சிந்தனைகளை விதைக்கிறாரு. என்ன முட்டாள்தனம் இது? வெற்றிமாறன் இப்படி ஒரு படத்தை தயாரிக்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா? பள்ளி செல்லும் குழந்தைகளை இந்த மாதிரி கேவலமான திரைப்படங்களை காட்டி கெடுக்காதீங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரியான படம் தேவையில்லை. இது பெண்ணியம் இல்லை. பெண்ணுரிமையை பற்றி பேச எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது, அவங்களோட ஊர் சுத்துறது, சல்லாபத்துல ஈடுபடுறதுன்னு பெண்ணியம் என்னன்னு தெரியாம ஆபாச படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. கதை இல்லாதவங்க தான் அதை வச்சு படம் எடுப்பாங்க. இதுவும் அப்படிப்பட்ட படமா தான் இருக்கு. இதுக்கு எப்படி சென்சார் சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. சாதி வன்மத்தோடு படம் எடுக்கும் இயக்குனர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறோம் என்கிறது தான் கசப்பான உண்மை. மொத்தத்துல பெண்ணியம் என்கிற பேர்ல கண்ணியம் கிடக்கிற படம் தான் இது. படிக்கும் குழந்தைகளுக்கு எதை கற்பிக்க வேண்டுமோ அதையெல்லாம் உங்கள் சினிமாவில் காட்டாதீர்கள். அதை விட்டு விட்டு காமத்தை தூண்டு விதத்தில் எடுத்திருக்கும் இந்த படத்தை தடை செய்ய வேண்டும்.
ஸோ தமிழ் சினிமாவில் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் த நரேட்டிவ் ஹேஸ் ஆல்வேஸ் பின் பெண்ணுனா ஒரு பூ, ஒரு பத்தினி, ஒரு தெய்வம், அந்த ஒரு ஸோ ஒரு தாய்னா தெய்வம், தூய்மை, அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்கு. ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் that's too much pressure for women to carry on their shoulders. So I just wanted to write a character. Thank you. So I just wanted to write a character that's very relatable. Just like Radha said, அவங்களுக்கு நான் நரேட் பண்ணும்போது அப்படி எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ, all of the women reacted like. வர்ஷா பரத்வாஜ் என்ற பெண் இயக்குனர் மிகவும் கேவலமாக பேசியுள்ளார். உன்னுடைய மகள் பள்ளிக்கு செல்லும் போது இதைத்தான் சொல்லி தந்து வளர்த்தியா? எவன் கூட வேணா பாடு, எப்படி வேணாரு, தண்ணி அடி, சிகரெட் குடி, இப்படித்தான் சொல்லி வளர்ப்பியா? உன் பொண்ணா இருந்தா நீதான் அப்படி செய்வியா? பெண்ணியம் என்பது புனிதமற்றது அப்படின்னு உன் மகளுக்காக நீ சொல்லி தந்து வளர்த்தியா? பணத்திற்காக இங்கே என்ன வேண்டாலும் செய்யலாம் என்ற ஒரு கேவலமான நிலை உள்ளது. இது போன்ற நபர்களை, இது போன்ற திரைப்படங்களை தடுக்க வேண்டும். இந்த படம் தீங்கு விளைவிக்கும் வகையில் தான் உள்ளது. பெண்ணியம் என்ற பெயரில் இது போன்ற தவறான படங்களை கண்டிப்பான முறையில் தமிழ்நாடு அரசு தடை செய்ய வேண்டும். இது பிராமண பெண் கதாபாத்திரம் என்பது மிக முக்கியம். இல்லை, இது முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அனைத்து மதத்திலிருந்தும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் உள்ளார்கள். ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கே இந்த படம் தீங்கு விளைவிக்கும் வகையில் தான் உள்ளது. தமிழ் கலாச்சாரத்துக்கும் அனைத்து மதத்தின் கலாச்சாரத்திற்கும் எதிராக இருக்கும் இந்த திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும்.